டிவிகே பிளஸ் காங்கிரஸ் வந்துட்டு கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை ரொம்ப வேகமா நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஒருவேளை இவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சிட்டாங்க அப்படின்னா சாமி முன்னாடி மட்டும் தான் சாந்தமா இருப்பேன், இப்ப வேற விஜய் சொல்லலாம், வேற மாதிரி போய் வச்சு செய்வோம். எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் வந்துட்டு விஜய் அவர்களுக்கு அந்த ஓட்டு சதவீதம் அப்படின்றது நிறைய வரும் அப்படின்றது தான். ஸோ எலெக்ஷன் அப்பதான் அது என்னவா மாறுது அப்படின்றத பார்க்கணும். சீனியர் இருக்காப்ல, யாருக்கு? விஜய்க்கு சீனியர். கூட்டம் சேருவோம், எனக்கு சேரிச்சு, அதெல்லாம் ஓட்டா மாறாத தம்பி அப்படின்னு நான் சொல்லல, விஜயோட சீனியர் கமலஹாசன் சொல்லியிருக்காரு. ஒரு அரசியல் கட்சியோட தொண்டர்கள தற்குறிகள் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்றது சரியானதா சார்? என்ன செஞ்சிருக்கணும்? மாவட்ட சேர்மன் நிர்வாகிகள்ட்ட கூப்பிட்டு எவனே மரத்தில் ஏற விடக்கூடாதா, எவனே போஸ்ட் மரத்தில் அதில் ஏற விடக்கூடாதா, நீங்க தான் பார்த்துக்கணும் சொல்றதானே கட்சியோட நிர்வாகி. இவரே கட்டுப்படுத்த முடியாம அவரே போய் அரசாங்கத்திட்ட இந்த கிறுக்கணங்களை கட்டுப்படுத்த முடியாது, தயவுசெய்து மின்சாரத்தை நீங்க கட்டுப்படுத்துங்க, நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்றாருன்னா அவர் ஒத்துக்காருல இவங்க ஒரு தற்குறின்னு. பெண்கள் பாதுகாப்பு, சாலை, குடிநீர், மருத்துவம் இதெல்லாம் எந்த காம்ப்ரமைஸ் இல்லை அப்படிங்கிறப்பல புரியல. நீங்க விளக்கம் பண்ணுங்க, நீங்க சொல்ற மாதிரி அவர் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னாலும் அவர் பின்னாடி கூட்டங்கள் அப்படின்றது போயிட்டு தான் இருக்கு. மேபி அவரோட நீங்க சொல்ற மாதிரி அந்த தற்கொலை கூட்டங்களுக்கு அவரோட பாஷை புரியலாம் இல்லையா? ஒரு தருதலைய தலைவன் நினைச்சிருக்கூடிய இந்த தற்கொலை கூட்டத்தை நீங்க ஜான ஆரோக்கியசாமி, மொள ஆரோக்கியசாமி, பிஞ்ச ஆரோக்கியசாமி எல்லாம் சொல்றதா கேட்காதீங்க. தமிழ் கூட்டத்தை ஒரு தருதலை கூட்டமாக மாத்தி வச்சிருக்காரு. FT Politics நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தென்னகம் விஷ்ணு சார் தான் இருக்காரு. அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து தாவேக்காவா இருக்கட்டும் இல்ல விஜய் அவர்களா இருக்கட்டும், நீங்க விமர்சனம் செய்யறது அப்படின்றது நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இப்போ வர நியூஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. டிவிகே பிளஸ் காங்கிரஸ் வந்துட்டு கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை ரொம்ப வேகமா நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஒருவேளை இவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சிட்டாங்க அப்படின்னா 2026 தேர்தலுக்கு அப்புறம் டிவிகேவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் மட்டும் கூட்டணி வைக்கணும். இப்பயே திருப்பதி லட்டு கொடுத்த மாதிரி நல்லா நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்புறம் பழனி பஞ்சாமிர்தம், அப்புறம் எந்தெந்த ஊரில் மைசூர் பாக்கு, எந்தெந்த ஊரில் சிவிலிபுத்தூர் பால்கோவா கொடுப்பாங்களோ அந்த மாதிரி எந்தெந்த ஊரில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்கோ அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கொடுத்த மாதிரி எங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும், சாப்பாடு கொடுத்த மாதிரி இருக்கும், வச்சு செய்வோம். காங்கிரஸ்னாலே சும்மாவும் அடிப்பான். சாமி முன்னாடி மட்டும் தான் சாந்தமாக இருப்பேன், இப்போ வேறன்னு விஜய் சொல்லலாம், வேற மாதிரி போய் திமுக காலியார் அதோட முடிச்சு விஜய் தான் தலையில் அவரே மண்வாரி போட்ட மாதிரி. விஜய் இதற்கு முன்பாகவே காங்கிரஸுக்கு பாராட்டு பத்திரம் வாச்சவர் தான் அவர். காங்கிரஸ் இருந்த ராகுல்ஜி அவர் ரொம்ப நல்லவர், வல்லவர், அவர் இப்படி பண்றாப்புல, ஃபியூச்சர்ல பார்க்கலாம் அப்படி பேசினவர் தான் விஜய். சும்மா பேசக்கூடாது, வரட்டும் கூட்டணி வைக்கட்டும், அதான் காத்துட்டு இருக்கோம். அதனாலதான் பேசாம இருக்காரு. இப்போ வரைக்கும் கச்சத்தீவை பத்தி பேசுறாருல, கச்சத்தீவை கொடுத்தது யாருடைய ஆட்சி காலகட்டம்? நீட் பேசுறீங்களா, யாரு கொண்டு வந்தது? என்னையே ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா, யாரு கொண்டு வந்தது? நியூட்ரினோ, ஸ்டெர்லைட், இருக்கக்கூடிய பல நாசகார திட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா? இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சியில் எப்படி கொண்டு வந்ததோ அதே போல அங்க பெரிய செயல் திட்டங்களை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? பாபர் மசூதி இடிப்பில் காங்கிரஸ் பாஜக கூட நிலைப்படுங்க சொல்லணுமா இல்லையா? வைக்கட்டும், கூட்டணி வைக்கட்டும், அதோட விஜய் காலி. நம்ம ஒன்றும் ஜெயித்தல, அவரே காலியாவாப்புல, நமக்கு சூசைட் ஸ்குவாட் மாதிரி அவரே காலியாவாப்புல. அதை பொறுத்துட்டு தான் சார் பார்க்கணும். ஏன்னா எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் விஜய் அவர்களுக்கு அந்த ஓட்டு சதவீதம் அப்படின்றது நிறைய வரும் அப்படின்றது தான். ஸோ எலெக்ஷன் அப்பதான் அது என்னவா மாறுது அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு இருங்க, முடிக்கிறேன். அதுக்கு கமலஹாசன் சீனியர் இருக்காப்புல, யாருக்கு? விஜய்க்கு சீனியர். தம்பி அவர்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு தம்பி கூட்டம் சேருவோம், எனக்கும் சேரிச்சு, அதெல்லாம் ஓட்டா மாறாத தம்பி அப்படின்னு நான் சொல்லல, விஜயோட சீனியர் கமலஹாசன் சொல்லியிருக்காரு. தம்பி மேடையெல்லாம் கட்டி பிடிச்சி தம்பி அப்படின்னு பேசுறாருல, அவரே சொல்லியிருக்காரு கூட்டம் வாக்காக மாறாது அப்படின்னு. விஜய்க்கு வாக்கு விழுந்தாலும் ஒரு கணிசமான குறிப்பிட்ட வாக்குகள் விழுகும், அந்த தற்கொலை கூட்டம் போட தான் செய்யும். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் எல்லா பேட்டிகளையும் பதிவு பண்றேன். தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய தற்கொலை கூட்டம், அதுவும் படிச்ச தற்கொலை கூட்டம் இருக்குடா அப்படிங்கிறது விஜய் கட்சி ஆரம்பிச்சப்பதான் நமக்கு தெரியும். நான் கூட நினைப்பேன், என்னடா அண்ணன் சீமான் இவ்வளவு கத்துறாரு, மக்களுக்காக போராடுறாரு, எல்லாத்தையும் பேசுறாரு, மக்கள் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் நம்ம பங்கெடுத்து போராட்ட களத்தில் நிற்கிறாரு, இவர் வெற்றி பெற வைக்க பார்க்குறாங்களே, இது என்னடா இது நடக்குது? ஒருவேளை வாக்குக்கு பணம் கொடுத்து வாக்கு வாங்கிறாங்களோ? இளைஞர்கள்லாம் என்ன செய்றாங்க, என்ன பண்றாங்க, யாரு கொண்டு போறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு குழப்பம் ஓடிட்டே இருந்துச்சு. விஜய் கிளியர் பண்ணிட்டாப்ல. இங்க பாருங்களா சீமான் தம்பிகளா, இவ்வளவு பெரிய தற்கொலை கூட்டம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எவன் ஓட்டு போடுவான்? இந்த கூட்டம்லாம் என்ன ஓட்டு போடும் அப்படின்னு தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய தற்கொலை கூட்டம் இருக்காங்க. அதனாலதான் நாம் தமிழ் கட்சியுடைய வாக்கு வங்கி இன்னும் அது பெருமளவுக்கு உயராம இருக்கு அப்படின்றது விஜய் நிரூபிச்சிட்டாரு. பாப்பீங்க தமிழ்நாட்டில் 2026
எவ்வளவு பெரிய தற்கொலை கும்பல் இருக்குங்கிறது தெரியும். சரி, இங்க வந்துட்டு எக்கச்சக்கமான அரசியல் கட்சிகள் இருக்கு. கட்சிகளுங்க வந்துட்டு இப்போ நீங்க நாம் தமிழர் கட்சியில இருக்கீங்க அப்படின்னா, அவரோட கொள்கைகள், சீமான் அவர்களோட கொள்கைகள் பிடிச்சிருக்கு, அவர் பேசுற பாணி பிடிச்சிருக்கு, அதனால நீங்க வந்துட்டு அந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்ற விஷயம் சொல்லலாம். அதே மாதிரி டிஎம்கேக்கும் ஒரு சில கூட்டம் இருக்கும், ஏடிஎம்கேக்கும் ஒரு சில கூட்டம் இருக்கும், இப்போ ஆரம்பிச்ச டிவிகேக்கும் அந்த மாதிரி ஒரு சில கூட்டம் தான் இருக்கு. ஸோ ஒரு அரசியல் கட்சியோட தொண்டர்கள தற்குறிகள் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்றது சரியானதா சார்? இப்போ நீங்க சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒருவேளை 2026 எலெக்ஷன்ல நல்ல வாக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த வாக்கு போட்ட எல்லாருமே தற்குறிகள் தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. நல்ல கேள்வி. இது வந்து எங்க ஊர்ல இருக்கக்கூடிய தாவேக நிர்வாகிகள் எனக்கு மேல்மட்ட பொறுப்பாளர்கிட்ட என்னை பத்தி புகார் சொன்ன கேள்வி. எங்களை கட்சிக்காரனை ஒட்டுமொத்தமா பார்த்து வச்சுட்டு தற்கொலை பேசிட்டு இருக்காங்க, நான் கண்டிக்காம இருக்கீங்க அப்படின்னு நிர்வாகிகள் புகார் சொல்லியிருக்காங்க. நீங்க உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு பேசிட்டீங்க, ஓகே, இதுக்கு நான் விளக்கம் கொடுத்தே ஆகணும். தாவேக்காரங்களை எப்படி தற்கொலைன்னு சொல்றீங்கன்னு கேக்குறீங்க. அதாவது விஜய் திருச்சிக்கு வராரு, திருச்சிக்கு வந்துட்டு போயிட்டாரு. திருச்சியில் வந்து கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. பகலில் தான் வராது, நைட்டுக்கு வரல, பகலில் தான் வராது. கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன் ஆஃப் பண்ணாங்க? மின்சாரத்துறை, மின்சார வாரியம் இதுக்கு மின்சாரத்தை ஆஃப் பண்ணாங்க, இது அமர்த்தி வச்சாங்க. எல்லாம் அங்க ஏறி நிக்கிறாங்க, போறாங்க வராங்க, ஷாக் அடிச்சிருமோ அப்படின்ற ஒரு விஷயம். ஆனா இன்னொரு பக்கம் வந்துட்டு அதே கட்சியில இருக்கவர் தான் வந்துட்டு மனு கொடுத்திருக்காரு. அதனாலயும் அதை விடுங்க, அது ரெண்டாவது. அடுத்து அடுத்து வரேன். திருச்சியில இந்த மாதிரி விஜய் வராதுனால கரண்ட் ஆஃப் பண்றாங்க. இதுக்கு என்ன காரணம் நீங்களே சொல்றீங்க, எல்லாரும் ஏறுறாங்க தாவுறாங்க அப்படின்னு. இப்போ இந்த கேமராமேன் ப்ரோ, உங்கள் பேர் என்ன? சந்தோஷ். நீங்கள் ப்ரோ? இம்ரான். ப்ரோ உங்கள் பேர்? அகிலன். 3 பேர் நீங்களாம் படிச்சிருக்கீங்கல்ல? அதான் உங்கள் பேர் வந்து பஞ்சமி. இப்போ நீங்கள் 4 பேரும் சும்மா ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் போஸ்ட் மரத்தில் ஏறுவீங்களா? சொல்லுங்க. கரண்ட் கம்பத்தில் தாவீங்களா? இதெல்லாம் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். இது வந்து அநாகரிகமான போக்கு. கரண்ட் கம்பி மரத்தில் வந்து ஏறினோம்னா சாக்கு அடிச்சு செத்து போயிடுவோம். இப்போ நம்ம அணிலாக ஏறினாலும் அணில் ரோஸ்டாக தான் கீழே விழுவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தாவேக்காரங்களுக்கு தெரியல, அதுக்கு மீறி அவன் ஏறுறாங்க, அதனாலதான் கரண்ட் ஆஃப் பண்றாங்கன்னா இந்த கும்பலை தற்கொலை கூட்டம்னு சொல்லாம அப்துல் கலாமுடைய வாரிசுகள் சொல்ல முடியும்? சொல்லுங்க. இல்ல அம்பேத்கருடைய வாரிசுகள் சொல்ல முடியுமா? இல்ல அம்பேத்கருடைய சிசிய புள்ளைன்னு சொல்ல முடியுமா? எப்படி சொல்றது? நீங்க சொல்லுங்க. ஆனா இந்த ஒரு செயல்பாடு அப்படின்றது எந்த ஒரு கூட்டத்திலயும் நடக்கிற ஒரு விஷயம் தானே. கரண்ட் கம்பத்துல ஏறதா? கரண்ட் கம்பத்துல சரக்கு போட்டுருவான், திமுக கூட்டத்துல நல்லா கேட்டுக்குவான், போதே போட்டுருவான். உள்ள கருணாநிதி போனதுக்கு அப்புறம் என்ன செய்வான்? சரக்கே போடாம ஏறானே. விஜய் வராரு, ஒரு சட்டையை கழட்டி போட்டான், நெஞ்சில 200 உடம்புல 200 குத்திக்கிட்டு யாடுறான். ஏன்டா அதை கேட்டா சும்மா ஆடுறான். இந்த நபரை நம்பி நாளை பண்ண யாருக்காவது இவனுக்கு வந்து பொண்ணு கொடுப்பாங்களா? இந்த வீடியோ அப்படியே ஃபுட்டேஜ் பதிவாயிருச்சு, இன்னும் சோசியல் மீடியாவில் இருக்கு, நல்லா பரவிடுச்சு. அதுவும் பாலிமர் சேனல்ல எடுத்து போட்டா நினைக்கிறேன். இவனை நம்பி நாளைக்கு எவனா பொண்ணு கொடுப்பாங்களா? இவன் வாழ்க்கையை எங்கேயா முன்னேறுவான்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க, நீங்க நினைக்கிறீங்களா? என் தங்கச்சி வந்து சத்தியமா கொடுக்க மாட்டேன், செருப்பால் அடிப்பேன். நீங்க அவங்க சொல்லுங்க, உங்க வீட்டில் பொண்ணு தான் கொடுப்பீங்களா? இந்த கேமரா வீட்டில் பொண்ணு தான் கொடுப்போம். அப்போ இதை நெறிப்படுத்தக்கூடிய வேலை யார் செய்யணும்? கூட இருக்கக்கூடிய கட்சிக்காரன் பண்ணணும், கட்சி தலைவன் பண்ணணும். கட்சிக்காரன் என்ன பண்றா தெரியுமா? பாப்ல எப்படிங்கிறான். இந்த கும்பலை தற்கொலை கும்பல்னு சொல்லாம என்ன சொல்றாங்க நீங்களே சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்காம இருந்திருக்கலாம்ன்றதுதான் பல பேரோட கருத்தா இருக்கு. ஆக்சுவலா அடுத்து வரேன். மாநாட்டுல தடுப்பு போட்டுருக்காங்க, பேரிகார்டு. எதுக்கு பேரிகார்டு போடுறாங்க? யாரும் உள்ள வராம இருக்கணும் அப்படின்றக்காண்டி. அது உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியுது. படித்தவர்கள் மனிதர்களுக்கு தெரியும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு. அதுல கிரீஷ தடவுறாங்க. ஏன்? இவன் அணில் குட்டியை தவிர்வான் அப்படின்னு தெரியுதான் தடவுறாங்க. அதை தாண்டியும் சட்டையை கழட்டி அப்படியே தொடச்சு விட்டுட்டு இந்தா வரம்புறா அப்படின்னு, நான் அணில் பரம்பரான்னு தவறான் அப்படின்னா படிச்சவன் செய்வானா? அறிவார்ந்தவன் செய்வானா? இதை செய்யறானா அவன் யாரு? நீங்க சொல்லுங்க யாரு? இதை நான் சொல்லல, அது மட்டும் இல்லை, இதுதான் இவன் தற்கொலை கூட்டம்னு. அடுத்து வரேன். இது முடிஞ்சிச்சு. பெரம்பலூரா அடுத்தடுத்த கூட்டத்துல, விஜயுடைய அடுத்த 2வது கூட்டத்துல கட்சியுடைய மாவட்ட செயலாளர் போயிட்டு புகார் கொடுக்குறாரு. இந்த மாதிரி மின்சாரத்தை வந்து நீங்க அமர்த்திடணும், எங்க தலைவர் வரும்போது எங்க தொண்டர்கள்லாம் மரத்துல ஏறுவான், அதுல தாவான், குதிப்பாங்க, பண்ணுவான், அமர்த்திடணும். அப்போ அந்த கட்சிக்காரங்க வந்து நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க. என்ன செஞ்சிருக்கணும்? மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள்ட்ட கூப்பிட்டு எவனே மரத்துல ஏற கூடாதா, எவனே போஸ்ட் மரத்துல அதுல ஏற கூடாதா, நீங்க தான் பாத்துக்கணும் சொல்றதுதானே கட்சியுடைய நிர்வாகி. அவரே கட்டுப்படுத்த முடியாம அவரே போய் அரசாங்கத்திட்ட இந்த கிறுக்கணங்களை கட்டுப்படுத்த முடியாது, தயவு செஞ்சு மின்சாரத்தை நீங்க கட்டுப்படுத்துங்க, நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்றாருன்னா அவர் ஒத்துக்காருல இவங்க ஒரு தக்குறின்னு மனுஷன் சொன்னா கேட்பான். ஒரு கட்சிக்காரங்க, எங்க அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழ் கட்சி கொடுத்துருவாங்க. நாம் தமிழ் கட்சியுடைய கூட்டத்துல அகவணக்கம் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு தும்முற சத்தம், அப்ப யாராவது தும்முனாங்கன்னா அவ்வளவு பெரிய சத்தமா கேட்கும். ஏன்னா யாரும் பேச மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. அந்த சமயத்துக்கு தும்மல் இருந்தா கூட அடக்கி நிற்பாங்க. அகவணக்கம் சொல்லிட்டா
இதுதான் ராணுவ கட்டமைப்பு, ராணுவ கட்டுப்பாடு. ஒரு தலைவன் எப்படி பிள்ளைகளை உருவாக்கியிருக்கான், அந்த கட்சிக்காரனை உருவாக்கியிருக்காங்கிறதுக்கு ஒரு சான்று. விஜய் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் போயிட்டு புகார் கொடுக்குறாரு, மின்சாரத்தை அமுத்துங்க அப்படின்னு. இந்த கூட்டத்தை எப்படி அறிவார்ந்த கூட்டம்னு நீங்க சொல்லுவீங்க? அறிவார்ந்த கூட்டமா அது? சரி, இப்போதானே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்ப ஒத்துக்கிறீங்களா? அப்ப தற்கூரி கூட்டம்னு ஒத்துக்கிறீங்களா? தற்கூரி கூட்டம்ன்ற ஸ்டேட்மெண்ட் நான் ஒத்துக்க கிடையாது. இதெல்லாம் இந்த செயல் செஞ்சுல இது அறிவார்ந்த கூட்டமா நீங்க சொல்லுங்க. அப்படியே சொல்லிட முடியாது. பட் என்னன்னா, இப்போ எனக்குலாம் பிடிச்ச யாராவது வராங்க அப்படின்னா நாங்க செவரெல்லாம் ஏறி குதிக்க மாட்டேன். ஆனா அந்த ஒரு போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும்ல. உங்களை யாரு பார்க்கணும்னா பாருங்க, தளபதி பார்த்துட்டேன் அப்படின்னு அழுங்க, இல்ல தளபதி பார்க்கலாம் அழுங்க. யாரும் உங்களை எதுவும் பண்ண போறது கிடையாது. நல்லா அழுங்க. சரி, உங்களை அந்த அளவுக்கு நீங்க அன்பா இருக்கீங்க அப்படின்னு கூட ஒத்துக்குவோம். நான் கேட்கறது இந்த மாதிரி மரத்தில் ஏறுறவங்க, தாவரவங்க, குதிக்கிறவங்க, அணில் வேலை பார்க்குறவங்க தான் கேட்குறேன் நான். இவர்களை என்ன செய்வது? இவர்களை கட்டுப்படுத்தாமல் இருக்கக்கூடியவர்களை என்ன செய்யறது? எப்படி பண்றது? முழுக்க முழுக்க அந்த தாவேக்காவுடைய மாற்றச்சாரு, தாவேக்காவுடைய நிர்வாகிலாம் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் இறக்கிட்டாங்க. முழுக்க முழுக்க ரீல்ஸ் தான். இப்போ நான் போறேன், என்ன அந்த பாட்டி கொய்யாக்கா வச்சுருக்காங்களா? இப்போ பாரு, இங்க ஒரு ஆங்கில வை, அங்க ஒரு ஆங்கில வை, விறுவிறும் போ. பாட்டிமா கொய்யாக்கா எவ்வளவு? தம்பி 10 ரூபாப்பா. 10 ரூபாயா? சரி பாட்டிமா, அந்த எடுக்கிறது. அப்போ ஒரு பிஜிஎம் போடுறது. என்ன பிஜிஎம் போடுறது? இந்த ஏழ்மையா இருக்கக்கூடியவர்களுக்குலாம் அந்த உதவி பண்றதுக்குலாம் ஒரு பிஜிஎம் போடுவாங்கல்ல, கண்ணிலே மண்ணிலே ஈரமுண்டா, மண்ணிலே ஈரம் உண்டு அப்படின்னு பாட்டை போட்டு கட். பாட்டிமா வேணாம். இவர்களை இந்த மாதிரி தான் இருக்கான். நான் சொல்றேன், காட்டுறேன். நீங்க போய் டிவிக்கே அடிச்சு பாருங்க, ஹேஷ்டாக்ல இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்களா, நீங்க அடிச்சு பாருங்க. இந்த மாதிரி வரலன்னா என் பேரை மாத்திக்கிறேன். வாடகைக்கு வேணா ஒருத்தன்ட்ட என்ஃபீல்டு பைக் வாங்கிக்கிறது. தம்பி கொடுறா, நான் ஒரு அண்ணன் ரீல்ஸ் கொடுத்தேன்டானே அப்படியே கிக்கர் அடிக்கிற மாதிரி. கிக்கர் நிக்கலாம் வரது கிடையாது. அப்படி செல்ஃபை திரும்புறது, அப்படி திரும்புறது, தாவக்கா துண்டு போடுறது, ரீல்ஸ். தளபதி தளபதி எங்கள் இதை தான் பண்றாங்க. என்னைக்காவது ஒரு தாவக்காரன் எங்க ஊர்ல வளக்கொள்ள போகுது, இந்த மாதிரி எங்க ஊருக்கு வந்து தண்ணி வரல, எங்க ஊருக்கு வந்து மின்சாரம் வரல, இந்த மாதிரி மக்களுடைய பிரச்சனையா இருக்கு, இங்க வந்து நீட்டு எடுக்கிறாங்க, ஸ்டெர்லைட்ல போயிட்டு நிக்கிறது, இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல மக்கள் சார்ந்த பிரச்சனை போய் தாவக்காரன் நிக்கிறான்னு நீங்க பாத்துருக்கீங்களா? ஒரு போட்டோ பாத்துருக்கீங்களா? சார், இது வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இது வரைக்கும் பண்ணல அப்படின்றது நிஜம்தான். ஆமா, அத கண்டிப்பா ஒத்துக்கலாம். தாவேக்காரங்க எதுவும் பண்ணல. இவங்க உங்க ஏரியால நான் தாவேக்காரங்கள சப்போர்ட் பண்ற ஆள் இல்ல, நான் நடுநிலையான ஒரு ஆள் தான் சார். இருந்தாலும் நான் சொல்றேன், நான் கேட்டதுக்கு ரீசன் என்னன்னா, ஏன்னா எல்லாருமே அரசியல் கட்சியில இருக்காங்க, எல்லாரும் அரசியலுக்கு வராங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் வச்சுக்கிட்டு தான் வருவாங்கங்கிறது தான் பிரதான ஒரு விஷயம். சோ அப்படி இருக்கப்போ நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்றது தான் எல்லாரோட கருத்தா இருந்தது. மக்களோட பிரதிநிதியா இருந்து எனக்கு தோணுதை நான் கேட்டேன், அவ்வளவுதான். முடிக்காதீங்க, என்ன முடிக்காதுக்குள்ள இருங்க, வரேன் நானு. விஜய் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பாரா? வந்ததானே சார் தெரியும், வர விடுங்களேன் சார். சந்திரமுகி படத்துல பேய் வர்றத சில அறிகுறியில வச்சு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சிரிக்காம கேளுங்க. இது வந்து அரசியல் பதிவு. என்ன, பேய் வர்றத ஒரு சில அறிகுறி வச்சு கண்டுபிடிக்கலான்னு. அது எப்படின்னா, தூரத்துல ஒரு நாய் ஊ அப்படின்ற மாதிரி கத்து சொல்லுவாங்கல்ல ரஜினிகாந்த், அது போல தாவேக்கா விஜய் வந்து, தாவேக்கா தலைவர் விஜய் வந்து அதிகாரத்துக்கு வந்தாருன்னா உண்மையிலேயே கரப்ஷன் இல்லாத ஒரு ஆட்சி கொடுப்பாரா அப்படிங்கிறத அவருடைய செயல்பாட்டை வச்சு நம்ம கணிக்க முடியும் முன்கூட்டியே. அப்படி என்னன்னா, அடுத்த இப்ப வரப்போது பொங்கலுக்கு வரப்போது நினைக்கிறேன், விஜயோட படம் என்னென்ன படம்? ஜனநாயகன். படம் பேர் என்ன? ஜனநாயகன். 200 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு அவங்க விற்கலன்னா நீங்க சொல்லுங்க, அது போய் கரப்ஷனா இல்லையா? ஊழலா இல்லையா? திருட்டுத்தனமா இல்லையா? சொல்லுங்க, திருட்டுத்தனமா இல்லையா? அடுத்த படம் பேரு ஜனநாயகம். ஜனநாயக மக்களுக்காக ஜனநாயகம் போல இருப்பேன் அப்படிங்கிறதா பேரே ஜனநாயகன். ஆனா அதோட டிக்கெட் 200 டிக்கெட் 2000 வச்சு விற்கிறது. கேடுகட்டத்தனமா இல்லையா? ஊழலா இல்லையா? நீ முதல்ல உன் படத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை, நீ படம் நடிக்கும் போது நடக்கக்கூடிய அநீதிகளை சரி பண்ணு. சம்பளத்தை குறை. உன் ரசிகர் தானே, யார் அவன்? உன் போஸ்ட் விட்டுறான், அவன் கை காசு போட்டு விட்டுறான், உன்ட காசு வாங்கி விட்டுறான், சொந்த கை காசு போட்டு உனக்கு போஸ்ட் அடிச்சு விட்டுறான், எல்லாம் பண்றான். ரசிகர் மன்ற நிர்வாகிகளுக்கே நீ 2000 3000 குறைஞ்ச 2000 குறைச்சு என் தளபதியுடைய கடைசி படம் சொல்லி 5000 ரூபாய்க்கு டிக்கெட் வைப்பாங்க, 5000 10,000 ரூபாய்க்கு வைப்பாங்க ஒரு டிக்கெட்டை. அப்படி இவ்வளவு பெரிய ஒரு ஃபோர்ஜரி பண்ணிட்டு இருக்கீங்களே, தெரியுதா? இவர் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பாரா? இப்ப தெரியுதா உங்களுக்கு? பேய் வர்றத சில அறிகுறிகளை வச்சு கணிக்க முடியும். தூரத்துல ஒரு நாய் ஊனு கூன மாதிரி விஜயுடைய ஜனநாயகம் படத்துல இவர் செய்வாரு. இப்ப படம் நடிச்சிட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி சிட்டையை போடுற விஜய் அதிகாரத்துக்கு வந்தாருன்னா சிட்டையை போட மாட்டாரு நினைக்கிறீங்களா? அடுத்து என்ன சொல்றது தெரியுமா? என் படத்துக்கு 10 நாளைக்கு 1 மாசத்துக்கு போட்டாங்க பக்கத்து மாநிலத்தில் போட்டாங்க. துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய இதுக்கு வந்து போட்டாங்க. அது போல நாளைக்கு விஜய் முதலமைச்சரானா நான் படம் நடிப்பேன்ப்பா, என்னுடைய டிக்கெட் இவ்வளவுதான் வாங்குறீங்க அப்படின்னா
என்ன செய்ய முடியும் உங்களால? என்னலாம் இதை ஏற்று இன்னைக்கு பேச முடியுது, அன்னைக்கு பேச முடியுமா? தூக்கி உள்ள போடுவாப்புல, ரொம்ப பேசுற தூக்கலாவனா அப்படின்னு. இந்த கிறுக்கனுக்கு விட்டுருவாங்களா? அணில் குட்டிகள் இருக்காங்க உள்ள உட்காந்து நம்ம விட்டுருவாங்களா ஜெயிலுக்குள்ள? அங்கேயும் பிராண்டுவாங்க, எங்க தளபதி பத்தி நீ தப்பா பேசிட்டு உள்ள வந்திருக்கியா அப்படின்னு. மோசமானவங்க இவங்க. திமுக ஆட்சி எவ்வளவோ மேல்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தாவேக்கா ஆட்சியை நீங்க கொண்டு வரணும். அன்னைக்கு தெரியும். ஸ்டாலின் போல ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளரை நீங்க பார்க்க முடியுமா? நீங்க என்கிட்ட கேட்பீங்க, சார் ஸ்டாலின் அவர்களுடைய சிறந்த ஆட்சியை நீங்க வந்து மிஸ் பண்றீங்களா அப்படின்னு நீங்க அடுத்த பேட்டில கேட்கக்கூடிய நிலைமையை உருவாக்கி விட்டுருவாங்க தாவேக்கா ஆட்சிக்கு வந்துச்சுன்னா. பொறுத்திருந்து தான் சார் பார்க்கணும். நீங்க சொல்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குதா இல்ல ஆப்போசிட்டா நடக்குதா அப்படின்றது எலெக்ஷன் முடிஞ்சாதான் தெரியும் சார். விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, டிஎம்கேக்கு ஓட்டு போடுறது அப்படின்றது பிஜேபிக்கு போடுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிஎம்கே ஓட்டு போடுறதுங்கிறது பிஜேபி போற சமம். அப்ப அதிமுக ஓட்டு போட்டா காங்கிரஸ் போற சமமா? அப்ப விஜய் அதிமுக போட்டுவாரா? லூசு மாதிரி பேசக்கூடாது. திமுகவோட சின்னம் என்ன? மறைமுகம் உறவுக்காரர்கள் இல்லை, நான் வெளிப்படையா சொல்றோம். கடந்த காலத்துல பாஜகவும் திமுக கூட்டணி வச்சுச்சு, ஃபியூச்சர்லயும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கும் பாஜகவை சாப்பிட்டுக்காரனால தான் திமுக அணுகுறாங்க. நாங்க அதை மாற்றுக்கிறது சொல்றதுக்கு ஆமா, மறுக்கிறதுக்கு இல்ல. சரி, இப்ப மாதிரி உறவுக்காரர்கள் இதெல்லாம் சரி, நீங்க எப்படி மாற்றா நிப்பீங்கன்னு தானே சொல்லணும். அவங்க உறவுக்காரனா தெரியுமே, எங்களை தானே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, பாஜக பி டீம். நாங்க பாஜக பி டீம் இல்லைன்னு திமுக எவ்வளவு பெரிய பாஜக பி டீமா இருக்குங்கிறத நான் அமலப்படுத்தி அதனோட இடுமானம் கார்த்தி அவர்கள் புத்தகமே போட்டிருக்காரு. விஜய் அவர்கள் அதை வாங்கி படிச்சாவது ஒரே நாளைக்கு இடுமானம் கார்த்தி போல பேசுவது எப்படின்னு கத்துக்கணும். சும்மா டிவிகேவா டிஎம்கேவா எவனை பஞ்சு கொடுத்துட்டான், அந்த பஞ்சை மட்டும் வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு கூடாது. ஒவ்வொரு படத்தை உங்களுக்கு எப்படி ஒரு நாளைக்கு வசனம் எழுதி கொடுக்குறாங்க, அது மாதிரி புதுசு புதுசா உருவாக்கிட்டு போனோம். அப்பதான் அரசியலுக்கு எடுக்கணும். சும்மா பழைய விஷயத்தை விட்டுட்டு இருப்பீங்க. மறைமுக உறவுக்காரர்கள். ஆமா, உறவுக்காரர்கள் தான். யார் இல்லைன்னா ஸ்வீட் எனிமிஸ்ங்கிறாங்கல்ல அவங்க தான். என்ன வந்துட்டு மோடியை வந்து இவங்களே போய் அழைப்பாங்க. எதிர்கட்சியா இருந்தா கோபேக் மோடி, ஆளுங்கட்சியா இருந்தா வெல்கம் மோடி. அது வெள்ளக்கோடையோட போய் வெல்கம் பண்ணுவாங்க. வெள்ளக்கோடை ஜென்மத்தில் நான் பார்த்ததே கிடையாது. எங்கேயும் ஆர்டர் கொடுத்து எங்கேயும் ஆர்டர் கொடுத்தாங்க தெரியல. ஆர்டர் கொடுத்து எனக்கு தெரிஞ்சு இந்த கேமரா வச்சிருப்பாங்க, லைட்டிங் கூட வெள்ளை கலர்ல இருக்கும். ஏதோ யூடியூப் சேனல் கரண்ட் போய் இப்படின்னு விட்டாங்கன்னு தெரியல. வெள்ளக்கோடையில சாமி நிற்கிறாரு. புரியுதுங்களா? அவங்க மறைமுக உறவுக்காரங்கள் இல்ல, வெளிப்படையான உறவுக்காரர்கள். நேரடியா போயிட்டு நன்றி சொல்லிட்டு வருவாங்க. வந்துட்டு போனதுக்கப்புறம் போய் நன்றி சொல்லிட்டு வருவாங்க. அது மக்கள்கிட்ட அமலப்படுத்திட்டாங்க. மக்கள் அம்பலப்படுத்திட்டாங்க இவங்களை, திமுகவும் சரி பாஜகவும் சரி. நீங்க என்னவா மாற்றம் இருக்க போறீங்க? அதான் நீங்க சொல்லணும். அவன் சரியில்லைன்னு சொல்றது இல்ல, அவன் சரியில்லை எங்களுக்கு தெரியுது. நீ எப்படி சரியா இருப்ப சொல்லு. அதாவது உங்கள் விஜய், இதுக்கு நான் வரல. உங்கள் விஜய் உயிர் என்ன வரனா, நீ உயிரா வரியா இல்ல என்னவா வரேங்கிறது நான் சொல்லணும். அது ஃப்ளோல வருது, பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். நீ என்னவா வரேங்கிறத மக்கள் சொல்லணும். நீ என்னவா வரேங்கிறத முதல்ல நீ சொல்லு. முதல்ல தெளிவுபடுத்து. இப்படி வருவேன், இப்படி செய்வேன், இப்படி நல்லாச்சு கொடுப்பேன். அவர் சொல்றாரு, பெண்கள் பாதுகாப்பு, சாலை, குடிநீர், மருத்துவம் இதெல்லாம் எந்த காம்ப்ரமைஸ் இல்ல அப்படிங்கிறப்பல எனக்கு புரியல. நீங்க விளக்கப்படுத்துங்க, என்ன அது காம்ப்ரமைஸ் இல்லைன்னா என்ன அர்த்தம்? குடிநீர், மருத்துவம், கல்வி, பெண்கள் பாதுகாப்பு இதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்ல ப்ரோ அப்படின்னா என்ன சொல்றாரு? அது எல்லாத்தையும் சரியா செய்வேன் அப்படின்ட்டு சொல்றாரோ என்னமோ. அதை எப்படி சொல்லணும்? சரி, பெண்களுடைய பாதுகாப்புல எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லைன்னா பெண்களை பாதுகாத்துக்குவேன், எந்த பிரச்சனை இல்லாம. ஓகே, கல்வி எப்படி காம்ப்ரமைஸ் இல்லைன்னா, எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லைன்னா என்ன அர்த்தம்? எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும், படிக்க வைக்கணும், ஸ்கூல்லாம் நல்லபடியா இருக்கணும் அப்படின்றத குறிக்கிறாரோ என்னமோ. இப்போ இன்னைக்கு இலவச கல்வி இருக்கா இல்லையா? இலவச கல்வி இருக்கா இல்லையா? நானே வந்து 1வது இருந்து 5வது வரைக்கும் அரசாங்க பள்ளியில் படித்தேன். அப்புறம் மேனேஜ்மெண்ட் வித்து கவர்மெண்ட் அது ஸ்கூல் தான் நான் படித்தேன். அடுத்து +2 6வதுல இருந்து +2 வரைக்கும். இன்னைக்கு இருக்கா இல்லையா அரசு பள்ளிகள்? அப்புறம் நான் காம்ப்ரமைஸ் இல்லைன்னா என்ன தெளிவாக சொல்லுங்க. காம்ப்ரமைஸ் இல்லைன்னா என்ன? நாங்கள் சொல்கிறோம், தலை சிறந்த கல்வியை நாங்கள் கொடுப்போம். வெளிநாட்டில் போயிட்டு படிக்க வைக்காத நிலைமையை நாங்கள் உருவாக்குவோம். இங்கேயே தலை சிறந்த கல்வி கொடுப்போம். தனிப்பெரும் முதலாளிகளோட சண்டை போடுவோம். தனியார் கல்வி நிறுவனங்கள் சிறந்து விளங்குகிறதா இல்லை தமிழ்நாடு அரசினுடைய கல்வி நிறுவனங்கள் சிறந்து விளங்குறாங்கிறதா ஒரு போட்டி போட்டு உலக தரத்திற்கு நாங்கள் கல்வியை கொண்டு வருவோம் அப்படிங்கிறோம். அதே போல் மருத்துவமனையில் சிறந்து இருக்கும். எல்லா வகையான நோய்களுக்கும் அரசு மருத்துவமனையிலே வந்து சிகிச்சை அளிக்கப்படும். அதே போல் முதலமைச்சரிலிருந்து, சட்டமன்ற உறுப்பினரிலிருந்து, எம்பி, எம்எல்ஏ யாராக இருந்தாலும், ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய எத்தனை அரசு நிர்வாகிகள் யாராக இருந்தாலும் அரசாங்க மருத்துவமனையில் தான் வந்து படுத்து வைத்தியம் பார்க்கணும். சட்டம் போடுவோம். அப்படி போட்டா தானாகவே சரியாயிரும் அப்படின்னு நாங்கள் சொல்றோம். விஜய் இது சொன்னாரா? இதுதான் தெளிவா பேசுறாரு. நீங்க புரியுதா உங்களுக்கு? அது காம்ப்ரமைஸ் இல்லைன்னா என்ன? மருத்துவத்துல எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லை அப்படின்னா என்ன? என்ன சொல்றீங்க? என்ன சொல்ல வரீங்க? நீங்க சொல்ற மாதிரி அவர் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னாலும் அவர் பின்னாடி கூட்டங்கள் அப்படின்றது போயிட்டு தான் இருக்கு. மேபி அவரோட நீங்க சொல்ற மாதிரி அந்த தற்கொலை கூட்டங்களுக்கு அவரோட பாஷை புரியலாம் இல்லையா? ஐயோ, அதான் சொல்றேன் நானு. இவ்வளவு தற்கூரித்தனமா பேசக்கூடிய ஒரு தலைவன் என்று, ஒரு தருதலைய தலைவன் என்று நினைச்சக்கூடிய இந்த தற்கூரி கூட்டத்தை நீங்க எப்படி தலைவன் பாப்பீங்க? புரியுதா? அது
இப்படி தருதல் போல பேசக்கூடிய இந்த தற்கூரி நபரை வைத்துக்கொண்டு இவங்க தலைவர்னு கொண்டுட்டு இருக்காங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய தற்கூரி கூட்டமா இருப்பாங்க. இவர்கள் நாளைக்கு அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? இந்த கூட்டம் சேர்ந்து இந்த கூட்டத்தை வைத்து என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? விஜய் இவ்வளவு கூட்டம் வச்சிருக்காருல, இந்த கூட்டத்தை விஜயால் கண்ட்ரோல் பண்ண கட்டுப்படுத்த முடியாது. நான் சவால் விடுறேன். அடுத்த விஜய் கூட்டத்துக்கு வராருல, இந்த வீடியோ தாவக்காரனா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா புசிக்கு அனுப்பி, புசி நீங்க நேரடியாக அனுப்பி உங்க தளபதி சொல்றீங்க, வெற்றி தளபதிட்ட எம்பளத்தி அப்புறம் பேசலாம். இதை முதல்ல சொல்லி என்ன சொல்றீங்கன்னா, தளபதி அடுத்து நீங்க வந்து வண்டியில ஏறி பேசுற முதல் பேச்சு என்னவா இருக்கணும்னா, எல்லாரும் மரத்துல ஏறாம அதுல ஏறாம அமைதியா கட்டுக்கோப்போடு ஒருங்கிணைஞ்சு நில்லுங்க. கூட்டத்தில் கூடிய பெண்களை போட்டு அமுக்கி அவங்க வந்து பாடப்படுத்தாதீங்க, குழந்தைகளுக்கு வழி விடுங்க, குழந்தைகளை போட்டு நசுக்காதீங்கடான்னு சொல்லுங்க. சொல்லி விஜய் சொல்லி அவங்க கேட்டாங்கன்னா நாளைக்கு தாவக்கால பேசிடுறேன். தளபதி வீடியோ அவருக்கு போகும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்போம் சார். உதாரணம் சொல்றேன் நானு. அதை எப்படி முடிப்பீங்க? அதுக்குள்ளேயும் இது செய்ய மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் தரேன்னா, தாவேக்காவுடைய தேனி மாவட்ட செயலாளர், கிழக்கு மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன், லெஃப்ட் பாண்டி கேள்விப்பட்டீங்களா? லெஃப்ட் பாண்டி ஆள் கொஞ்சம் ரவுடிசமா இருப்பாப்புல. அவர் சொல்றாரு, ட்ரோல் மெட்டீரியல் மாத்துறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன தீர்வோ எது சரியோ அதை நோக்கி தானே ஒரு தலைவர் சொல்லணும். தாவேக்காவுடைய மாவட்ட செயலர் சொல்றாரு, மரத்துல ஏறுறீங்கன்னு சொல்றீங்களா, பார்த்து கிண்டல் பண்றீங்க, எங்க தளபதி மதுரைக்கு வருவாரு, நாங்களாம் மரத்துல இருந்து குதிப்பேன்னு சொல்றீங்களா, நான் ஃபிளைட்ல இருந்தே குதி பண்ணாங்க. தாவேக்காவுடைய மாவட்ட செயலர் புத்திமதி சொல்லக்கூடிய இடத்துல யார் இருக்கணும்? கட்சியுடைய முக்கிய பொறுப்பாளர்கள். கட்சியுடைய மாவட்ட செயலாளர் நாங்க ஃபிளைட்ல இருந்தே குதிப்போம் அப்படின்ட்டாருன்னா லெஃப்ட் பாண்டி வீடியோ வச்சிருக்கீங்கன்னா அப்போ அவங்களுடைய நிலைமை, அவங்களுடைய மனதில் என்னவா இருக்கு? ஏன்னா மனசுல என்ன டாம் குரூஸ் நினைப்பா, மிஷன் இம்பாசிபிள் போய் பண்ணி நடிக்கிறியாப்பா? உங்களா கேட்கிறேன் லெஃப்ட் பாண்டிய, இந்த வீடியோ பார்த்துருக்கு லெஃப்ட் பாண்டி, நீங்க போய் மிஷன் இம்பாசிபிளுடைய அடுத்த சீசன் அடுத்த பாட்டு எடுக்கும்போது என்ன வச்சிருங்க. என்ன டாம் குரூஸ் நான் அடிக்கிறேன் பாருங்க, அடிக்கிறவனுக்கு டைவன் அடிங்க, தளபதி அடிங்க. கேள்வி குத்தா இல்லையா? இதனாலதான் சொல்றான் தற்கொலை கூட்டம்னு. கோபப்படுறீங்களா? இது தற்கொலை கூட்டம் தரமா இல்லையா? இது தற்கூரி கூட்டத்தை தற்கூரி கூட்டம் என்று சொல்லாமல் எப்படி சொல்வது? அறிவார்ந்த கூட்டம் சொல்லுவாங்களா? இப்ப என்னன்னா, இப்ப நீங்க வேகமா பைக்ல போறீங்க, லேடிஸ் என்ன இருக்காங்களா, வேகமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திரும்பாங்க. அவங்க ரோட்ல போகக்கூடிய ஒரு பையன் போட்டு ஏங்க ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திரும்பாதீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? அடுத்து சரிங்க நான் தெரியல, இங்கிட்டு போட்டா இங்கிட்டு திரும்ப வச்சு போயிட்டு இருக்கேன், ஏன்னா லேடிஸ் அப்படி வண்டி விட்டுறாங்க. இப்ப அப்படி அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம். ஆனா லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திரும்ப என் வண்டி எப்படி வேணா போடுவேன், நான் ஹெல்மெட் போடாம ஓட்டுவேன், ஏதோ போய் வீலிங் பண்ணுவேன், ஏதோ பண்ணுவேன், நான் எங்கிட்ட வேணா ஓட்டுவேன் அப்படின்னா இது கிறுக்குத்தனமா இல்லையா? அவங்க பெண்கள் என்று சொல்ல பொதுவாகவே இன்னைக்கு நடக்குதா இல்லையா? லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போறாங்களா இல்லையா? அந்த டேட் லிட்டில் பிரின்சஸுக்கு நான் சொல்றேன், அது போல இருக்கக்கூடிய நபர்கள் சொல்றேன். அது மாதிரி கிறுக்குத்தனமான வேலை தானே நீங்க பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மாவட்டத்தில் புத்திமா சொல்லக்கூடிய இடத்துல நீ இருக்க, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தை என்னவா விஜய் உருவாக்கி வச்சிருக்காரு? ஒரு நாளாவது கண்டிக்கிறாரா? ஒரு நாளாவது புத்திமதி சொல்றாரா? அதெல்லாம் நம்மளால ஏத்துக்க முடியல. தமிழ் கூட்டத்தை ஒரு தருதலை கூட்டமாக மாத்தி வச்சிருக்காரு. நாங்க ஆட்சிக்கு வருவோம் திருப்பிங்க. நீ எப்ப ஆட்சியில இருந்தீங்க? சாரி நான் வந்து திருப்பி ஆட்சிக்கு வருவேன் அவரே சிரிக்கிறாரு. நீங்களே காமெடி பண்ணீங்கன்னா அப்ப நாங்க இருக்கோம் உங்களை வச்சு காமெடி பண்றதுக்கு. நாங்க தான் இருக்கோம் உங்களை வச்சு காமெடி பண்ண. நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்க விஜய். தயவு செஞ்சு பொறுமையா இருங்க, பொறுமையா பேசுங்க, புது ஸ்கிரிப்ட் எழுதுங்க. ஜான ஆரோக்கியசாமி, மொள ஆரோக்கியசாமி, இன்ச் ஆரோக்கியசாமி எல்லாம் சொல்றதா கேட்காதீங்க. புரியுதுங்களா? நீங்களா படிங்க. குறைஞ்சபட்சம் நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி வரவு செயல்பாடு புத்தகம் இருக்கு, அதை படிச்சாவது பேசுங்க. அப்பயாவது உங்களுக்கு வாக்குறுதி தான் பார்ப்போம். சார், ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவர்னா விமர்சனங்களை ஏற்று அதை மாத்திக்கிட்டு இருக்கிறதும் தான் ஒரு ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவர் அப்படின்றது சொல்லலாம். தொடர்ந்து டிவிகே விஜய் அவர்களுக்கு விமர்சனங்கள் அப்படின்றது எக்கச்சக்கமா வந்துட்டே தான் இருக்கு. ஸோ இதையும் அவர் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் அரசியல்ல ஈடுபாடா இருந்தா நல்லதுதான் அப்படின்றது எல்லாரோட கருத்தும். ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க. நன்றி. கேள்வி கேட்டதுக்கு